ஒன்று தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The book of 1 Timothy chapter 3 verse number 6. நான் வாசிக்கிறேன். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God was manifested in the flesh. God appeared in a body என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. மரியாள் யோசேப்புக்கு பிறந்தார் என்று ஒரு பக்கம் பார்த்தாலும் தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் அந்த தேவன் மாம்சத்திலே இந்த உலகத்திலே வந்ததுதான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஊர்ல பாஷையில சொல்ல போனா இது கிறிஸ்து ஜெயந்தி. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு பிறந்ததை நாம் கொண்டாடுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இயேசு அவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக பெத்லகேமிலே பிறந்திருந்தாலும் அவர் ஆதி முதற்கொண்டே இருக்கிறார். ஆனால் மாம்சத்திலே இந்த உலகத்திலே வந்ததை தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். நீங்கள் வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது இயேசுவுடைய பிறப்பை குறித்து பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கொடுக்கப்பட்டார், given என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நீங்க வாசித்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 1:15 வந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். என்னமாக கலாத்தியர் 4:5 பிதா அவரை அனுப்பினார். He was sent, he came, he was given அப்படிலாம் போடப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:10 அவர் பிரசன்னமானார் என்று போட்டிருக்குது. தோன்றினார் என்று லூக்கா 7:16 போட்டிருக்குது. உதித்தார் என்று சொல்லி என்னாகமம் 24:17 போட்டிருக்குது. பாருங்க என்னெல்லாம் வார்த்தைன்னு. தோன்றினார், உதித்தார், கொடுக்கப்பட்டார், வந்தார், இப்படிலாம் இருக்குது. அதுல இன்னொரு வார்த்தை தான் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் வெளிப்பட்டார் என்று சொன்னால் அவர் ஆதியிலே இருந்தார். சிருஷ்டிப்பிலே இயேசு இருந்தார். நம்முடைய ஆண்டவர் திரியேக தேவனாக அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார். நமக்குள்ளே வாசமணினார். வார்த்தையாயிருந்தவர், ஆதியிலே இருந்தவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலக சரித்திரத்தை 2ஆக பிரித்தவராக, கிமு கிபி என்று சொல்லி 2ஆக பிரித்தவராக இந்த உலகத்திலே அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு எல்லாருடைய பிறந்த தேதியிலும் இயேசுவுடைய பிறப்பும் அடையாளமாக இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படின்னு டேட் ஆஃப் பர்த் எழுதுவீங்க, அப்படிதானே? அப்ப பாருங்க அந்த வருஷத்துல 1950, 70, 2000 இருக்கலாம், 2005 இருக்கலாம். அப்போ டேட் ஆஃப் பர்த் எழுதும்போது அதுல என்ன சொல்றீங்கன்னா இயேசு பிறந்து நான் இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்திருக்கிறேன்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் பிறப்பு சரித்திரத்தை 2ஆக பிரித்தது. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தவராக இயேசு இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, எனக்கு கொஞ்சம் கொடுக்கப்பட்ட சில நிமிடங்களிலே இயேசு ஏன் வெளிப்பட்டார் என்கிற ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். இயேசு ஏன் வெளிப்பட்டார், அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி சில வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. எதற்காக வெளிப்பட்டார், எதற்காக மாம்சத்திலே வெளிப்பட்டார்? 3 கோணங்களை நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்வதற்கு ஒரு காரியத்துக்காக வெளிப்பட்டார், மனுஷனுடைய காரியத்துக்காக வெளிப்பட்டார், பிசாசு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்துக்காக வெளிப்பட்டார். அப்ப 3 கோணங்களிலே தேவனுக்கு அடுத்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றும்படியாக, மனுஷனுக்காக, சத்ருவை அழிப்பதற்காக. அதன் கடைசி நான் சொல்ல விரும்புகிறேன். 3 things. இயேசு ஏன் வெளிப்பட்டார் மாம்சத்திலே? வாசிக்கலாம். முதலாவதாக யோவான் 1:18 வாசிங்க. யாராவது மைக்கில் வாசிங்க. யோவான் 1:18. நான் வாசிக்கிறேன் மைக்கில். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை இயேசுவே அவரை வெளிப்படுத்தினார். இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டதுக்கு காரணம்
பிதாவை வெளிப்படுத்த அவர் வெளிப்பட்டார். கடவுளை இந்த உலகத்திலே வெளிப்படுத்த, டு ரிவீல் காட். இன்றைக்கு மனுஷனுக்கு கடவுளை குறித்த வித்தியாசமான எண்ணெல்லாம் இருக்குது. அவர் இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ அப்படின்னு பல என்ன இருக்குது. லாட் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் காட். கடவுள் யாருங்க, எப்படி இருப்பாருங்க அப்படின்னு பல கோணத்தில் இன்றைக்கு மனுஷர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் கடவுள்னா இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு உலகத்துக்கு காண்பிப்பதற்காக இன்னும் 2 வசனத்தை வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 12:45. மைக்கில் வாசிக்கால் இல்லையா? என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை. அப்ப இயேசுவை பார்க்கிறவன் தெய்வத்தை பார்க்கிறான், தேவனை பார்க்கிறான். இன்னொரு வசனத்தை வாசித்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல வாசித்தீங்கன்னா, யோவான் 14:8-9 பிலிப்பு அவரை வந்து பார்த்து கேட்கிறான். பிலிப்பு என்ன கேட்கிறாருன்னா, எங்களுக்கு பிதாவை காமிங்க அப்படின்னு சொல்லி, அது போதும் அப்படின்னு. அதுக்கு இயேசு சொல்றாரு, இத்தனை நாள் என்ன பார்த்து தானப்பா இருக்கிற, என்ன நீ அறியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை பார்த்தாலே நீ கடவுளை பார்த்த மாதிரிதான் அப்படின்னு இயேசு அங்க சொல்றத பார்க்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க. அப்போ இயேசு இந்த உலகத்திலே கடவுளை வெளிப்படுத்துவதற்காக வந்தார். அவர் யார், எப்படி இருப்பார்? அவர் தேவன் என்று சொன்னால் முதலாவது அவர் அன்புள்ளவராய் இருப்பார். இயேசு இந்த உலகத்திலே அன்பின் சொரூபியாக இந்த உலகத்தில் வந்தார், அன்பின் ரூபமாக வந்தார். ஆகவேதான் சொல்லுவார்கள், on the day of Christmas love came down. அன்பே இந்த உலகத்திற்கு வந்தது. அன்பு இந்த உலகத்திற்கு. அன்புனா என்ன பாருங்க, நீங்க வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்குது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இயேசுவை குறித்து அங்க சொல்லும் பொழுது, அவர் தெய்வத்துவத்தின் தற்சுரூபமாக இருக்கிறார். He is the exact representation of his being என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்கிறது. அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். பாருங்க, இயேசு இல்லாத பட்சத்தில், வந்திராத பட்சத்தில் மனுஷன் தேவன் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதை சரியா அறிந்திருக்கவே முடியாது. தேவன் அன்புள்ளவர். இந்த உலகத்தில் இயேசு எப்படி அன்பு கூர்ந்தார்? நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். எல்லாரையும் நேசித்தார், எல்லா மக்களையும் நேசித்தார். இயேசு நேசிக்காத யாருமே இந்த உலகத்தில் இல்லை. பாவிகளின் சிநேகிதன் என்று சொல்லி இயேசு அழைக்கப்பட்டார் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பாவிகளை நேசித்தார், வியாதியஸ்தர்களை நேசித்தார், அவர்களை சுகமாக்கினார், சத்துருக்களை இயேசு நேசித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு உலகத்திலே. அப்போ தேவன் அன்புள்ளவர். அதை எப்படி காண்பிச்சாருன்னா இயேசு, நீங்க 1 யோவான் 3:16 வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது, இதுதாங்க அன்பு, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப அன்பை வெளிப்படுத்துவதற்காக வந்தார். தேவன் என்று சொன்னால் அன்புள்ளவர். அவர் முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 13:1 வாசிக்கிறோம். பாருங்க, தியாகத்தோடு அன்பு கூர்ந்தார், எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்றாரு, கிரஹாம் கோல் அப்படிங்கிறவர், ஜீசஸ் இஸ் த விண்டோ into the heart of God. தேவனுடைய இதயத்தை நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா இயேசு போல நம்ம பார்க்க முடியுமா? Jesus is the window into the heart of God. தேவனுடைய கடவுளுடைய இதயம் எப்படிங்க இருக்கும்? அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அது எதை யோசிக்கும் அப்படின்னா இயேசுவை பார்த்தா போதும். ஹல்லேலூயா. To hear Jesus is to hear the word of God. இயேசுவை வார்த்தைகளை கேட்டீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்டதுக்கு சமம். To see Jesus is to see the character of God. இயேசுவை பார்ப்பது தேவனுடைய குணாதிசயத்தை பார்ப்பது. To watch Jesus is to see God in action. இயேசுவை கவனித்து பார்த்தல் கடவுளுடைய செயலை கவனிச்சு பார்க்கிறதுக்கு அது சமானம். இயேசுவை கவனிச்சு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய செயலை பார்க்கலாம். இயேசுவுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்கலாம். இயேசுவை பார்த்தீங்கன்னா கடவுளை பார்க்கலாம். அதுதான் இயேசு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப பாருங்க, அன்புனா என்னது என்பதை நம்ம புரிஞ்சிருக்க முடியாது. தேவன் உலகத்தில் வந்து அன்பை காண்பித்தார். தேவன் அன்புள்ளவர். இரண்டாவதாக தேவன் நன்மை செய்கிறவர். கடவுள் என்னவர்? இஸ் a good God. நன்மை செய்கிறவர். இந்த உலகத்தில் அவர் வரும்பொழுது எல்லாருடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்தார்.
வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்தார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று சொல்லலாம் நம்ம பார்க்கிறோம். மனுஷனுடைய எல்லா காரியத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். கல்யாண வீட்டுக்கும் போறார் இயேசு. ஹல்லேலூயா. நம்ம கடவுள் கல்யாண வீட்டுக்கும் வருவார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப யாரு நம்முடைய எல்லா காரியங்களும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறவர் தான் தேவன். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு மனுஷன் நினைக்கிறான் கடவுள் எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. எங்கேயோ இருக்கிறாரு, அவர் பயங்கரமானவர். ஆனா அப்படி இல்லை, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. God with us. அப்ப இயேசுவுடைய பேர் இம்மானுவேல், God with us. தேவன் எங்கேயோ இல்லை, அவர் நம்மோடு இருக்கிறார். அப்போ தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் 33 ஆண்டுகள் அந்த நாட்களில் மனுஷனோடு இருந்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியான மூலமாக நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுளை தேடி எங்கேயோ போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயோ கால்நடையா போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்குள்ளாக இருக்கிற God with us. பாருங்க, இன்னைக்கு கடவுளை குறித்து பலரும் பலவிதமான அபிப்பிராயங்கள் வச்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு கதை தெரியும். ஒரு சில குருடர்கள் 4-5 பேரு யானையை பார்க்கறக்கா போனாங்களா. என்னது, யானை அவங்க பார்த்ததே இல்லை, ஏன்னா கண்ணு தெரியாது அவங்களுக்கு. அப்போ சொன்னாங்க, யானைன்னு ஒரு மிருகம் இருக்குப்பா, அதுதான் ரொம்ப பெரிய மிருகம், அது எப்படி இருக்குன்னு பார்க்க விரும்புறீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாலும் யானையை பார்க்கறக்கா போகும்போது ஒருத்தன் வாழை பிடிச்சிட்டு சொன்னானா, யானை கயிறு மாதிரி இருக்குது அப்படின்னா. என்னது, யானை எப்படி இருக்குது, கயிறு மாதிரி இருக்குது அப்படின்னு. இன்னொருத்தன் காலை பிடிச்சி சொன்னானா, இல்ல இல்ல கயிறு மாதிரி இல்ல, இது மரம் மாதிரி இருக்குது, மரம் மாதிரி இருக்குது அப்படின்னா. இன்னொருத்தன் காலை பிடிச்சிட்டே சொன்னானா, இது முறம் மாதிரி, இது விசிறி மாதிரி இருக்குது, யானைனா விசிறி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா. இன்னொருத்தன் யானைனா மரம் மாதிரி இருக்கும், இன்னொருத்தன் யானைனா கயிறு மாதிரி இருக்கணும். இன்னொருத்தன் துதிக்கைய பிடிச்சிட்டு சொன்னா, இது பாம்பு மாதிரி இருக்குப்பா, இது யானை எப்படி இருக்குது, பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னா. இன்னொருத்தன் அது என்னது, தந்தத்தை பிடிச்சிட்டு சொன்னானா, இது ஏதோ பெரிய ஈட்டி மாதிரில இருக்குது அப்படின்னு சொன்னானா. என்னோட சைடு தடவி பார்த்துட்டு சொன்னா, யானை சோறு மாதிரில இருக்குது, இது எப்படி இருக்குது, சோறு மாதிரில இருக்குது அப்படின்னா. இவன் பாருங்க, கண்ணு தெரியல, யானைய தொட்டு பார்த்துட்டு என்ன சொல்றானுங்க ஒவ்வொருத்தனா, கயிறுங்கிறானுங்க, மரங்கிறானுங்க, விசிறிங்கிறானுங்க. இப்படிதான் இன்னைக்கு மக்கள் அறிவில்லாம இருக்காங்க தெய்வத்தை பற்றி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருமா நினைக்கிறான் தெய்வத்தை பற்றி. ஆகவேதான் இயேசு இந்த உலகத்திலே கடவுள்னா இப்படிதாங்க இருப்பாரு. பாரு, சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, who is God, what is God, தேவன் யார், என்ன செய்வார், அவர் எப்படி செயல்படுவார், தேவன்னா யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். தேவன் வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். கடவுள் சாதாரணமானவல்ல, அவர் வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்த இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு வல்லமையான காரியங்களை செய்தார். இறையாதே அப்படின்னு சொன்னார், கொந்தளித்த கடல் அப்படியே அமைதியாயிருச்சு. லாசருவே வெளியே வா என்று சொன்னார். மரித்த லாசரு, 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த லாசரு வெளியே எந்திரிச்சு வந்தான். தலை தாகுவே என்று சொன்னார். அப்படி வார்த்தையில வல்லம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. குருடர்களுக்கு சுகம் கொடுத்தார், சப்பானிகளை நடக்க செய்தார். பாருங்க, இயேசு வல்லமை உள்ளவர். God is powerful, God is loving. அது மாத்திரமல்ல, God is fair and impartial. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க மத்திய 8ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா அங்க நிறைய அற்புதம் இருக்குது. அதுல முதல் 3 அற்புதத்தை நீங்க பாத்தீங்கன்னா 3 பேர் வெறுக்கப்பட்ட மனுஷர்கள் அங்க இருக்கிறார்கள். முதல் 4 வசனத்துல குஷ்டரோகி, அடுத்த 5 வசனத்துல 6 வசனத்துல புறஜாதி, நூற்றுக்கு அதிபதி, அதுக்கப்புறம் பேதுருடைய மாமி ஒரு பெண்ணு. இந்த 3 கூட்ட மக்களையும் அந்த நாட்களில் மக்கள் வெறுத்தார்கள். பெண்ணுனா வெறுத்துருவாங்க, புறஜாதினா வெறுப்பாங்க, குஷ்டரோகினா விட்டு விட்டு ஓரமா வச்சிருவாங்க. இந்த 3 பேரும் இயேசுட்ட வராங்க. ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல குஷ்டரோகி வரான், இயேசு தொட்டு சுகமாக்குறாரு, அவரை நேசிச்சாரு. புறஜாதி ஒருத்தன் இயேசுட்ட கேட்கிறான், நீ சொன்னா என் வேலைக்காரன் சுகமாயிருவான், நான் சொல்றேன் சுகமாட்டுன்னு சுகமாக்கிறாரு. பேதுருடைய மாமியை தேடி போறாங்க. ஹல்லேலூயா. தேடி போய் அந்த மாமியாரை சுகமாக்குறாரு. பாருங்க, பெண்களை, புறஜாதிகளை, குஷ்டரோகிகளை ஆண்டவர் எல்லாரையும் சரிசமமாக நேசித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் was not partial. God is not a respecter of person. ஆண்டவர் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி காண்பித்தார். பாருங்க, வல்லமை உள்ளவர், அன்புள்ளவர், பாரபட்சம் இல்லாதவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறவர் என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். Jesus spoke God's words
He thought God's thoughts, he felt and expressed God's emotions, and he did God's works. இயேசு செய்தது எல்லாம் பிதாவுக்கு அடுத்தது கடவுள் செய்யக்கூடியதுதான் இயேசு இந்த உலகத்திலே செய்தார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கவனித்து பாருங்கள். கடவுள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் இயேசுவை பார்த்தா தெரியும், அவர் தான் கடவுள். ஹல்லேலூயா. சோ தேவனை வெளிப்படுத்த உலகத்தில் யாரும் தெய்வத்தை பார்த்ததில்லை. இயேசுவை பார்க்கிறவர்கள் தெய்வத்தை பார்க்கிறாங்க. அவர் யார் என்பதை வெளிப்படுத்த, டு ரிவீல் காட், டு எரேஸ் தி மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் காட். தேவனை குறித்ததான மனிதனுடைய எல்லா தவறான எண்ணங்களையும் நீக்கி போடுவதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவருடைய பேர் என்ன? ஏசாயா சொல்கிறார், 600 வருஷத்துக்கு முன்பாகவே அவருடைய நாமம் தான் போட்டிருக்க தவிர நாமங்கள் போடல. அவருடைய நாமம் அப்படின்னா அவருடைய நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. வல்லமை உள்ள அங்க அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்ப இத்தனையும் அடக்கினவர் தான் இந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர். அவர் நித்திய பிதா, எட்டர்னல் ஃபாதர். அப்படின்னா மூல பாஷையில ஆரிஜினேட்டர். He is the source என்பது அர்த்தம் இல்ல. He is the source, எல்லாவற்றுக்கும் மூல காரணர், எல்லாவற்றுக்கும் அவர்தான் காரணமாய் இருக்கிறார் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சமாதானத்தை கொடுக்கிறார், வல்லமையான காரியத்தை செய்வார். அந்த தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தெய்வத்தினுடைய தற்சுரூபம். ஜீசஸ் இஸ் தி ரெவலேஷன் ஆஃப் காட். கடவுளுடைய வெளிப்பாடு தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? கடவுளை வெளிப்படுத்தி காண்பிக்க. இயேசுவை பார்க்கிறவன் தெய்வத்தை பார்க்கிறான். இயேசுடைய செயல்களை பார்க்கிறவன் தெய்வம் என்ன செய்வார் என்பதை பார்க்கிறான். இயேசுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் தெய்வத்துடைய வார்த்தையை கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. To reveal God, that's the number one reason for his manifestation in the flesh. இரண்டாவதாக வாசிங்க 1 யோவான் 3:5 வாசிங்க. எதற்காக வெளிப்பட்டார்? 1 யோவான் 3:5. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கவே வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. எதற்காக வெளிப்பட்டார்? பாவங்களை சுமந்து தீர்க்க, இல்லாவிட்டால் பாவத்திலிருந்து மனுஷனை விடுவிக்க. அப்போ தேவனுக்கு அடுத்த ஒரு காரியம் சொன்னேன், டு ரிவீல் காட், ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்காக இயேசு பிறந்தார். இரண்டாவது மனுஷனுக்கு அடுத்த காரியம்னா உங்களை என்னையும் விடுவிப்பதற்காக பிறந்தார். இயேசுடைய பிறப்பு அவருக்கு அவசியம் இல்லை, ஆனா உங்களுக்கு எனக்கு அவசியம். நீங்களும் நானும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். நீங்களும் நான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, உலகத்துக்குள்ளாக பாவம் வந்தது. ஒரே மனுஷனுடைய பாவத்தின கீழ்ப்படியாமையினாலே உலகத்துக்குள்ள என்ன வந்துச்சா? பாவம் வந்துச்சு. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே. ஆனா ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படினாலே நம்ம எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பாவத்திலே மனுஷன் தள்ளப்பட்டான். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 53:5, என் தாய் என்னை பாவத்திலே கற்பத்தரித்தாள். நம்ம எல்லாரும் பிறக்கும் போதே பாவிகளா இருக்கிறோம். நம்ம பாவம் செய்யறதுனால பாவிகள் கிடையாது. நம்ம பாவத்தை செய்யறதுனால பாவிகள் கிடையாது. நம்ம பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்யறோம். We are not sinners because we sin. We sin because we are sinners. நம்ம பாவிகளா இருக்கிறதுனால என்ன செய்யறோம்? சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க பாவம் செய்யறதுனால பாவி இல்ல, நீங்க பாவியா இருக்கிறதுனால என்ன பண்றீங்க? பாவம் செய்றீங்க. அதான் பைபிள் சொல்லுது. அவங்க பாருங்க, நம்ம எல்லாரும் we are all born in sin. அப்போ இதுக்கு விமோசனம் என்ன? ஆதாமை தொடர்ந்து வந்த எல்லாரும் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் அங்கங்கே பரிகாரத்தை வச்சிருந்தாரு. ஆனா அந்த பரிகாரம் எல்லாம் நிரந்தரமா இல்ல. அந்த சாக்ரிஃபிஷியல் சிஸ்டம், the Levitical sacrificial system, நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பலிகள் எல்லாம் ஆண்டவர் வச்சிருந்தாரு. பலி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். ஆனா மனுஷன் பாவம் செய்து கொண்டே தான் இருந்தான். பாவத்திலிருந்து விமோசனம் இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, பாவத்துக்கு நிவாரணம் இல்லாம இருந்துச்சு. ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது நியமனம். எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, எபிரேயர் 9, ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு என்னெல்லாமோ சென்று பார்த்தான். ஆனா ஒரு ரத்தமும் பூர்ண ரத்தம் இல்லை. பாவம் இல்லாத ரத்தத்துக்கு எங்கே போவது? Where to go for a sinless perfect blood? எங்கே போவது? எங்கேயுமே இல்லை. அதான் கடவுள் பார்த்தாரு, தானே மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க, அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்திலே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13-14 படி அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்தில் வந்தார்.
பரிசுத்தமாக பிறந்தார், கன்னியின் வயிற்றிலே பரிசுத்தமாக வாழ்ந்தார், பரிசுத்தமாக அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம். வேதம் சொல்கிறது, நான் வாசித்த இந்த வசனத்திலே, in him was no sin, அவரிடத்திலே பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் அறியாதவர். 2 கொரிந்தியர் 5:21, அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பாவம் இல்லாத அந்த பரிசுத்த பலி அவருடைய சரீரம் தான். ஹல்லேலூயா. அந்த சரீரத்தை நமக்காக சிலுவையிலே சிந்தும்படியாக. இன்னைக்கு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாகிறதுக்கு என்னெல்லாமோ பண்றான், என்னெல்லாமோ நீதியின் கிரியெல்லாம் செஞ்சு பார்க்கறான், தொண்டு செஞ்சு பார்க்கறான், என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கறான், பாவம் பெயருமான்னு சொல்லி ரிலிஜியஸ் ஆக்ஷன்ஸ். ஆனா வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய நீதியெல்லாம் என்னவா? அழுக்கான கந்தை. all our righteousness of filthy rags. ஏசாயா 64:6 வாசிக்கிறோம். நம்மள எல்லா நீதி சேர்த்து போட்டாலும் அது அழுக்கான கந்தை தான். அதுல பரலோகத்துக்கு போக முடியாது வச்சு. ஆகவே இயேசு இந்த உலகத்திலே மாம்சமாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. எதுக்குன்னு சொன்னா, உங்களுக்காக ஒரு பலி செலுத்தும்படியாக, தன்னையே பலியாக கொடுக்கும்படியாக, பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தும்படியாக, to pay for our sins. மத்தேயு 20:28 சொல்லுது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாக, as a ransom, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. மீட்கும் பொருளாக ஆண்டவர் நம்மை மீட்டெடுப்பதற்காக, கிரயம் செலுத்துவதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்க, இயேசு நமக்காக அவர் பிறந்தார். உலகத்திலே ஒரே ஒரு பாவம் இருக்கிற நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. பாவத்தை நீக்கக்கூடிய ஒரே பலி என்னன்னு சொன்னா இயேசுவாகிய பலிதான். மாத்திரமல்ல, இயேசு உலக ரட்சகர். ஹல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு ஆசாரியர்கள் தனி நபருக்காக தனித்தனியாக பலி செலுத்துவார்கள், பலமுறை செலுத்த வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்து, எபிரேயர் 9 சொல்லுது, வாசிங்க. 9 26 வாசிங்க. எபிரேயர் 9 26 அங்கேயும் போட்டு பாருங்க, வெளிப்படுத்தப்பட்டாருன்னு. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருந்திருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஒரு தரம் வந்தாருங்க, வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. ஒரே தரம், ஒன்லி sacrifice and once for all sacrifice. ஒரே தரமாக முற்றிலுமாக எல்லாருக்காகவும் சிந்து விட்டார் ரத்தம். எல்லா பாவத்திற்காகவும் சிந்து விட்டார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்து விட்டார். எல்லா பாவங்களுக்காகவும் ரத்தம் சிந்து விட்டார். கர்ம பாவம், ஜென்ம பாவம், எல்லா பாவங்களும் இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலை உண்டாகிறது. பாருங்க, இயேசு நம்மை விட்டுவிக்கும்படியாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாதான் மோட்ச வாழ்க்கை. பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க இயேசு உலகத்திலே பிறந்தார். மனுஷனை விட்டுவிக்க, எல்லாம் சொல்லுங்க, விட்டுவிக்க, பாவத்திலிருந்து விடுவிக்க. நல்லா கவனிங்க. இந்த இயேசு பிறந்தனால ஒரு 3 காரியம் முக்கியமா நம்ம வாழ்க்கையில நம்ம மனதில் வச்சுக்கலாம். ஒண்ணு, அவர் பாஸ்ட் இஸ் ஃபர்கிவன். நம்முடைய கடந்த காலம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஹல்லேலூயா. இயேசு பிறந்து நமக்காக ரத்தம் சிந்தினபடினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம், கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாட் ஓன்லி தட், we have a purpose for living. இந்த நிகழ்காலத்திலே, இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஒரு நோக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். purposeful life, ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு உதவுகிறது. மூன்றாவதாக, we have a home in heaven. பரலோகத்தில் நமக்கு ஒரு வீடு இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு பிறந்தனால, அந்த இயேசு நமக்குள்ளாக பிறக்கும் பொழுது பரலோக வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரர்களாக மாற முடியும். ஹல்லேலூயா. வருங்காலத்தில் அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இயேசு வரப்போகிறார், அவரை சந்திக்க போகிறோம், அந்த நித்திய வீட்டுக்குள்ளாக நம்ம செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் இயேசு முதலாவது முறை நமக்காக வந்ததுனால இதெல்லாம் நமக்கு சாத்தியமாயிடுச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். இந்த உலகத்தின் தெய்வங்கள் நிறைய இருக்குது, அழிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு இந்த வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். துஷ்ட நிக்கிரக, சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னா கடவுளுடைய வேலை என்ன சொன்னா, நல்லவர்களை காப்பாற்றுறதான், கெட்டவர்களை அழிக்கிறது. கெட்டவங்க எல்லாம் காலி பண்ணு, சரியில்லை காலி பண்ணு. நல்லவனா வா, எவன் நல்லவன் உலகத்துல? அப்ப எல்லாத்தையும் அழிக்கதான் செய்யணும்.
அவன் பாருங்க, ஆனா இயேசு கிறிஸ்து கெட்டவர்களை விடுவிக்க தான் வந்தார். ஹல்லேலூயா. கெட்டவர்களை காப்பாற்றுவதா வந்தார். ஹல்லேலூயா. வியாதி உள்ளவருக்கு சுகத்தை கொடுக்க முடியா வந்தார். கெட்டவர்களை, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. அவன் விடுவிப்பதற்காக குமாரனாக இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்திலிருந்து மாத்திரம் இல்ல, சாபத்திலிருந்து நம்ம விடுவிக்கிறார். பரம்பரை சாபங்கள், நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள், நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை பார்த்தினா அந்த 28 அதிகாரத்தில் மாத்திரம் 112 விதமான சாபத்தை குறித்து போடுற ஏகப்பட்ட சாபங்கள். இதெல்லாம் சாபத்தினாலே பாருங்க. வேதம் சொல்லுகிற கலாத்தியர் 3:13 இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமானபடினாலே சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. redeemed us from the curse of the law என்று போட்டிருக்குது. வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். வியாதியிலிருந்து விடுவிக்கிறார். மத்தேயு 8:17 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிற நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் அநேக வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்தார். அவர் இரத்தத்தை சிந்தி அவருடைய தழும்புகளால் நமக்கு இன்றைக்கும் சுகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் பைபிள்ல போட்டிருக்கு, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலிருந்து விடுவிக்க. ஹல்லேலூயா. பாருங்கள், எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனத்திலே அங்கே போடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு 15 வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே, காலமெல்லாம் மரண பயத்திலே இருக்கிறவர்களை, அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படி, அப்படியா விடுதலை பண்ணும்படி, பாவத்திலிருந்து விட்டுவிக்கும்படி, சாபத்திலிருந்து விடுவிக்கும்படி. இங்க போட்டிருக்கு மரண பயத்திலிருந்து விடுவிக்கும்படி. இயேசுவுடைய பிறப்பு நம்மை பயத்திலிருந்து விடுதலையாக்குறது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு பிறந்த பொழுதே இயேசுவுடைய அந்த பிறப்பின் நற்செய்தி முதல் 2 அதிகாரத்தில் மத்தேயு 1:2, மார்க் லூக்கா 1:2 வாசித்தீங்கன்னா 4 முறை பயப்படாதேங்கிற வார்த்தை வந்துட்டே இருக்குது. தூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்து சொல்றாங்க பயப்படாதேன்னு சொல்லி, தூதர்கள் சகரியாவை பார்த்து சொல்றாங்க பயப்படாதேன்னு சொல்லி, அங்கே மரியாதை பார்த்து சொல்றாங்க பயப்படாதேன்னு சொல்லி, அப்புறம் யோசேப்பை பார்த்து சொல்றாங்க பயப்படாதே. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பயங்கள் இருக்கலாம். ஆனா இயேசு நமக்காக வந்தார், நம்மோடு இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்துட்டாரு. நமக்கு இப்பவும் பயம் இல்ல, மரணத்தை குறித்தும் பயம் இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான விடுதலை. ஹல்லேலூயா. பயத்திலிருந்து விடுதலை. ஜீவ காலமெல்லாம் பயத்திலே பிசாசு நம்ம வைத்த விரும்புறான். பயம் வேதனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. fear as torment. ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மை பயத்திலிருந்து விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விடுதலையை தரும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அப்ப இயேசுடைய பிறந்ததுடைய வெளிப்பட்டார், மாம்சத்திலே வெளிப்பட்டதுடைய 2வது நோக்கம் உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக, நிரந்தரமான ஒரு விடுதலை தந்து நம்மை மோட்ச வாழ்க்கையில சேர்ப்பதற்காக. ஹல்லேலூயா. பரலோகம் போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த உலகத்திலே சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, இம்மையிலும் நமக்கு விடுதலை உள்ள வாழ்க்கை, மறுமையிலும் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ முதலாவதாக why did God manifest himself in the flesh? எதற்காக உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டார்? கடவுள் யார் என்பதை காண்பிப்பதற்காக. மனுஷனுடைய தவறான எல்லாம் போயிடணும். கடவுளை குறித்து உங்க என்ன இல்ல, பைபிள் இயேசு என்ன. பாருங்க, நம்ம டெஸ்ட் என்னன்னா ஒவ்வொன்றும் நீங்க சொல்லலாம் கடவுள் இப்படிப்பட்டன்னு, ஆனா நீங்க சொல்ற மாதிரி அப்படியா இருந்தார் இயேசு அப்படின்னு பார்க்கணும். இயேசு தான் நமக்கு கடவுளுடைய வெளிப்பாடு. He is the exact representation of God's being அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை வெளிப்படுத்துவதற்காக, 2வதாக மனுஷனுக்கு விடுதலை தருவதற்காக, 3வது பிசாசு குறித்து என்ன வாசிக்கலாம். 1 யோவான் 3:8 வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. எதுக்காக வெளிப்பட்டாரா? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக வெளிப்பட்டார்? He appeared. One of the reasons. எதுக்குன்னு சொன்னா, to destroy the works of the devil, to ruin the works of the devil. பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக
சிலுவையிலே அழிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். அல்லேலூயா. பிசாசு தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் காரணம். யார் தான்? பிசாசு தான். இஸ் தி ஆரிஜினேட்டர் ஆஃப் ஆல் சின். பாவங்களுக்கு காரணம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை மனுஷன் சந்திக்கிறான். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் எதுக்காக வரானா? திருடவும். நீங்க வாசிக்கிறோம் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், ஆனா நானோ ஜீவன் கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன். இயேசு எதுக்காக வந்தாரா? ஜீவன் கொடுக்க வந்தார். பரிபூர்ண ஜீவன் கொடுக்க வந்தார். abundant life, பரிபூர்ணமான ஜீவன், நித்தியமான ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாசுடைய கிரியை பாருங்க. இந்த உலகத்துல இயேசு வர்றதுக்கே பிசாசு பல தடைகளை கொண்டு வந்தான். ஆதிலிருந்து ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தார். ஸ்திரீயின் வித்தாக உலகத்தில் பிறக்கணும், பிசாசின் தலையை நசுக்கணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். இயேசுடைய பிறப்பினுடைய முதல் தீர்க்கதரிசனம் எங்க இருக்கு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல. ஸ்திரீயின் வித்தாக வர்றதுக்கு பல தடைகள். நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஸ்திரீயின் வித்தாக வரணும். மாத்திரமல்ல தாவீதின் வம்சத்துல என்ன பண்ணணும்? வரணும். தாவீதின் வம்சத்துல வரணும். தாவீதின் வம்சத்துல வர்றதுக்கு கூட பிரச்சனை கொண்டு வந்தான் நிறைய. நீங்க 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டது இதெல்லாம். அங்கே அத்தாலியாவுடைய பையன் வந்து அகஸ்தியா, அதாவது யோசபாத்துடைய மகன் வந்து யோராம் வந்து அத்தாலியா கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு பிறந்த அகஸ்தியா. இந்த அகஸ்தியா வந்து மரிச்சு போயிடுறாரு. அவன் மரிச்சு போன உடனே அத்தாலியால் வந்து அந்த பட்டத்துக்கு வந்துடுறாங்க. 6 வருஷம் அவங்க தான் யூதாவில் ஆட்சி செய்யறத பாக்குறோம். அப்போ வரும்பொழுது இந்த ராஜ வம்சத்தார் இல்ல. ஏன்னா அத்தாலியால் யாரு? ஆகாபுடைய மகா இங்க வந்துட்டா. இப்ப யூதாவுக்கு வந்துட்டா. இங்க கலப்பு யோசபாத் என்ன பண்ண? தன் மகன் அத்தாலியா கொடுத்துட்டான். ராஜ வம்சத்தில் இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிட்டாலாம். தாவீதின் வம்சத்தில் இருக்கிற எல்லாரையும். ஆனா அந்த அகஸ்தியாவுடைய சகோதரி ஒருத்தர் இருந்தார், யோசபால் அப்படின்னு சொல்லி. அவங்க கணவர் வந்து ஓய்தா, ஒரு ஆசாரியன். இந்த 2 பேரும் ஒரு சின்ன பையன் இருந்தான் ராஜ வம்சத்துல. அவன் பேர் வந்து யோவாஸ். அந்த யோவாஸை ஒளிச்சு வச்சுட்டாங்க. யோவாஸ் என்ன பண்ணிட்டாங்க? ஒளிச்சு வச்சு அந்த அத்தாலியாவுடைய கண்ணுக்கு தெரியாம 6 வருஷம் ஒளிச்சு வச்சு காப்பாத்தினாங்களாம். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் இப்ப தாவீதின் வம்சத்துல இருக்கிறான். அந்த சின்ன பையனை காலினா தாவீதின் வம்சத்துல அங்க இயேசு பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை. அங்க யோவாச 6 வருஷம் பாருங்க ஆண்டவர் அங்க யோதாவையோ யோசபாலையும் பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் 7 வயசா இருக்கும் போதே இவங்க 2 பேரும் அவனை வெளியே கொண்டு வந்து ராஜாவா மாத்திடுறாங்க. மற்ற எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள், சங்கரிக்கப்பட்டார்கள் போட்டிருக்கு. ஆனா ஒருத்தனை காப்பாத்தி ஆண்டவர் அந்த வம்சத்தை காப்பாத்தினார். அல்லேலூயா. திரும்ப வந்துட்டே இருந்துச்சு. இன்னும் பல தடைகள்லாம் வந்துச்சு. இவங்க பாருங்க, சொல்வது நேரம் இல்லை. புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா பாருங்க, இயேசு இப்ப பிறந்துட்டாரு. இயேசு பிறக்கிறதுக்கே பல தடைகளை கொண்டு வந்தான். பாருங்க, இயேசு கற்பம் தரிக்கும் போது அங்கே என்ன பண்ணிருக்கலாம்? யோசேப்பு கல்லெறிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அதை விடல. அல்லேலூயா. இவன் பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை பிறந்தவன யாரோ என்ன சொல்றான்? 2 வயசு கீழே இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? ஆண் பிள்ளைகள்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணு. பிசாசுடைய திட்டம் பாருங்க. இயேசுவை காலி பண்ண நினைச்சான். ஆனா ஆண்டவர் தோன்றி எங்க கொண்டு போயிட்டாரு? எகிப்துக்கு கொண்டு போயிட்டாரு. அல்லேலூயா. சுமார் 3-4 வருஷம் அங்க கொண்டு போயிட்டாரு. நீங்க எகிப்துல இருந்தார். பாருங்க, இயேசு பிறந்த பிறவும் காலி பண்ணணும் பாக்குறான், பிறக்க விடாமையும் தடை பண்றான். அப்புறம் இயேசு வளர்ந்து வந்தாரு. ஊழியத்துக்கு வந்தவொடனே சோதனை காலத்துல பாத்தீங்கன்னா பிசாசு சொல்றான், இயேசு வந்ததே எதுக்குதான்? சிலுவையில பிசாசு காலி பண்றதுக்கு. அவன் நினைச்சா, நீ சிலுவைக்கெல்லாம் போக வேண்டாம், எனக்கு ஒரு கும்பிடு போட்டா போதும், உலக ராஜ்யத்தில் என்ன பண்ணிடுவேன்? தந்துடுவேன் அப்படின்னு. பாருங்க, இயேசு அப்பாலே போ பிசாசே அப்படி விரட்டினார். அல்லேலூயா. தேவன் ஒருவனுக்கு ஆராதனை செய்வாயாக. பாருங்க, பிசாசு சொல்றேன், உலகமே உனக்கு வேணுமா? என்ன ஒரு கும்பிடு போடு. உனக்கு கும்பிடு போறக்கா வந்தேன், உன் தலையை நசுக்கிறக்கா வந்தேன். அல்லேலூயா. உன் தலைய நசுக்கிறக்கால வந்தேன். பாருங்க, அப்புறம் போயிட்டே இருக்குது. இயேசு ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. பல காரியங்கள் இருக்கு. ஒரு நாள் சீஷர் எல்லாம் பார்த்து சொல்றாரு, அவங்களுக்காக மறிக்க போறேன், மக்களுக்காக மறிப்பேன், உயிரோட எழுந்துருவேன் அப்படிலாம் சொல்றாரு. பேதுரு தனியா கூட்டு போறான். பேதுரு, ஐயா எங்க குருவே கொஞ்சம் வாங்க. என்ன சொன்னீங்க? மறிக்க போறீங்களா? நீங்க மறிச்சா சாப்பாடு என்ன எல்லாம் சொல்றீங்க? அதெல்லாம் நீங்களா மறிக்க கூடாது. உடனே இயேசு பேதுரு அப்பாலே போ. பேதுருக்குள்ள இருந்து பிசா சொல்றான் பாருங்க, நீ சாவலாம் கூட, சிலுவைக்கலாம்
அப்பாலே போ, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற, அப்பாலே போ சாத்தானினர். பாருங்க, சாத்தான்காலம் சிலுவைக்கு போக முடியாம சீசர் மூலமா வரும், சில வீட்டார் மூலமா வருவான் நம்ம தடை பண்றதுக்கு. பாருங்க, இதெல்லாம் தாண்டி போயிட்டாரு இயேசு, சிலுவையிலே ஏறிட்டாரு. இப்போ சிலுவைக்கும் போயிட்டாரு. சுத்தில வரது சொல்றான் 4 பேரு, நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா, இறங்கி வா. கொஞ்சம் ரோஷன் இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம், அட்லீஸ்ட் இறங்கிட்டாது போய் மாத்திரமே போய் ஏறிப்போம். ஏசு வரல. அல்லேலூயா. நான் வந்ததே சாத்தானுடைய தலையை நசுக்க, அல்லேலூயா, பிசாசை ஜெயிக்க, அவனுடைய திட்டங்களை முறியடிக்க, மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டாக்க, அல்லேலூயா, என்ற ஜீவனை கொடுப்பதற்காக தான் அந்த உலகத்திலே நான் வந்தேன். அல்லேலூயா. வாழ்வதற்காக அல்ல, உயிர் கொடுப்பதற்காக இயேசு வந்தார். அல்லேலூயா. பாருங்க, பிசாசை என்ன பண்ணாரா? நீங்க பைபிளை வாசித்தீங்க, எபிரேயர் 2:14 வாசிட்டோமா? எபிரேயர் 2:14 வாசிங்க. ஏற்கனவே வாசித்தோம், இப்ப திரும்பியும் அந்த பகுதியை. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை சொல்லுங்க, தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, that he might destroy him who holds the power of death. பிசாசை அழிக்கும்படிக்கு இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார். அல்லேலூயா. பாருங்க, அழிக்கப்பட, அவனுடைய திட்டங்களை அழிக்க, கிரியைகளை அழிக்க இயேசு இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாசு பல காரியங்களை அவன் செஞ்சு. பாருங்க, கொலோசியர் 2:15 வாசிக்கிறோம். துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவர் என்ன பண்ணாரா? வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். அவ இன்னைக்கு பிசாசு செயல்பட்டு கொண்டுதான் பல் பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பு போலதான் இருக்கிறான். அல்லேலூயா. பல் பிடுங்கப்பட்ட ஒரு சிங்கம் போலதான் கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்க ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. துரைத்தனங்களை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார், பிசாசின் கிரியைகளை அழித்தார், அவனுடைய தலையை நசுக்கினார் என்று வேதம் சொல்வது. கொஞ்சம் வாழ ஆடிட்டு இருக்கிறான், ஆனா அதுக்கும் முடிவு வரப்போகுது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 20:10 அவனுடைய முடிவை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பொட்டன்ஷியலா ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார், அழிச்சிட்டாரு. பட் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது, பிசாசானவன் அக்கினியும் கந்தகமான கடலில் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. ஆல்ரெடி டிசைடட். எங்க போறான் பிசாசுக்கு ரட்சிப்பு? அவனுக்கு ஒண்ணு கிடையாது, அவன் தள்ளப்பட்டான் அங்கே நரகத்திலே. அப்போ சாத்தான் உங்களுடைய பாவத்தை பற்றி கடந்த காலத்தை சொன்னானா நீங்க அவன்கிட்ட சொல்லணும், உன் எதிர்காலம் எனக்கு தெரியும்பான்னு சொல்லணும். அல்லேலூயா. உன் எதிர்காலம், when Satan reminds you of your past, remind him of his future. உன்னுடைய இடம் எனக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருச்சாச்சு. என்னது? நித்திய கடல், அக்கினி கடல். the eternal lake of fire is destined for Satan என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, பாருங்க, ஆண்டவர் பிசாசை ஜெயித்தார், அவனுடைய கிரியைகளை அழித்தார் என்று பார்க்கிறோம். எல்லாமோ கோட்டை கட்டிட்டு இருந்தான். ஒருத்தர் இப்படி சொல்றாரு, இந்த மணல்ல கோட்டை கட்டுவாங்க பாத்தீங்களா, மணல்ல சாண்ட் காஸ்டில். பிசாசு என்னெல்லாமோ திட்டம் வச்சு கோட்டை கட்டிட்டே இருந்தானா. திடீர்னு வந்து ஒரு சுனாமி வந்துச்சான் பாருங்க, எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுச்சு. அல்லேலூயா. என்னெல்லாமோ செய்வேன் நினைச்சான். ஒரு பெரிய அல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவனுடைய எல்லா காரியங்களையும் devil had made his sand castle, but Jesus was the tide. இயேசு அலையாக வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் பொய்யன், சத்தியத்தினாலே ஜெயித்தார். அவன் பகைக்கிறவன், அன்பினாலே ஜெயித்தார். அவன் மரணத்தை கொண்டு வருகிறவன், ஜீவனாலே அவனை ஜெயித்தார் இயேசு. அல்லேலூயா. அப்ப நல்லா அறிந்து கொள்ளுங்கள், இயேசு இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணம் 3 முக்கியமானது. தேவன் சம்பந்தப்பட்ட ஒன்று, கடவுளை உலகத்திற்கு யார் என்று வெளிப்படுத்த. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இயேசு இந்த உலகத்தில் வராட்டா கடவுள் எப்படியா இருப்பாரு அப்படின்னு மனுஷனுக்கு பலவிதமான தவறான எண்ணங்கள் உருவாயிருக்கும். இப்போ இருக்குது. ஆனா வேதத்தை படிக்கும்போது, சுவிசேஷங்களை படிக்கும்போது, all our misconceptions can be erased. எல்லாம் இதுதாங்க கடவுள். தேவன் இயேசுவை பாருங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அப்போ அவர் அன்புள்ளவர், வல்லமை உள்ளவர், சக்தி படைத்தவர், நம்மோடு இருக்கிறவர், எங்கேயோ இல்ல. God with us, நம்மோடு இருக்கிறவர், தனியா நம்ம விட மாட்டார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கடவுள் தேடி எங்கேயும் போன அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்றார்? நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக வந்தார். அவர் மன்னிக்கிறவர், இரக்கமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர் என்று பல காரியத்தை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக, மனுஷனை விடுவிக்கும்படியாக வந்தார். அல்லேலூயா. மனுஷன் எவ்வளவோ செஞ்சு பார்த்தான்.
பாவம் செய்த நாள் முதற்கொண்டு ஆதாமின் என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தான், ஒரு முயற்சியும் அங்க எட்டல. ஹல்லேலூயா. ஒரு முயற்சி மேல போறக்க முடியல. ஆனா இயேசு மனுஷனை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. அவர் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்தார். He came down. அவர் இறங்கி வந்து மனுஷனை அவர் என்ன பண்ண, தூக்கி பரலோகத்துக்கு கொண்டு போறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நான் சொன்னேன், பிசாசின் கிரியைகளை அழிக்க விடுதலையாக்கனா பாவத்திலிருந்து, முக்கியமாக பாவத்திலிருந்து நம்மை மன்னிக்கிறார், விடுதலையாக்கிறார். சாபங்கள், வியாதிகள், என்னமாக மரண பயங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்க. மூன்றாவது, பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டார். பாருங்க, கடவுளுக்கு மாம்சம் தேவைப்பட்டதெல்லாம் செய்து முடிப்பதற்கு. God in flesh. நம்முடைய தேவன் திரியேக தேவன். God is triune. திருத்துவ தேவன் என்ன சொல்றது? God is one in being and three in person. நம்முடைய தெய்வம் திருத்துவமானவர். திருத்துவத்தின் இரண்டாவது நபர் தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்தார். அவர் இந்த பூமியில இறங்கி வரும்போது அவருக்கு ரெண்டு நேச்சர் இருந்துச்சு. ஒன்று தெய்வீகம், இன்னொன்று மனுஷீகம். டிவினிட்டி or deity and humanity of Christ. அப்போ ரெண்டும் இணைந்து, இன்செப்பரபிள், இணைந்து இந்த உலகத்தில் அவர் செயல்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு தெய்வீகமானவர், அதே சமயத்தில் மனுஷீகமானவர். ஏன் மனுஷீகம் தேவைப்பட்டது? அவர் உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்கு, ரத்தம் சிந்துவதற்கு. ஹல்லேலூயா. சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்கு அவருக்கு அந்த ஹியூமனிட்டியும் தேவைப்பட்டது. மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, மாம்சத்திலே இருந்தனால்தான் இன்றைக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளை அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவது உதவி செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அவருக்கு தனிமையான தெரியும், பசியான தெரியும், எல்லாவற்றையும் அனுமதித்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த மூணு ஆங்கிள் நீங்க ட்ரையாங்குலரா பார்க்கணும். தேவனை வெளிப்படுத்த, மனுஷனை விடுவிக்க, பிசாசை கிரியைகளை அழிக்க. To reveal God, to redeem man, and to ruin or destroy the works of Satan. இந்த மூன்று காரியங்களையும் மாம்சத்திலே அவர் செய்து முடித்தார். மனுஷனாக பிறந்து செய்து முடித்தார். என்ன ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். மாத்திரமல்ல, நீங்களும் நானும் அவரை பின்பற்றத்தக்கதாக ஒரு மாதிரியை வைக்கிறதுக்காக போனார். ஹல்லேலூயா. அவர் மனுஷன் 100% ஒரு மனுஷனாக வாழ்ந்தார். இந்த உலகத்தில் நீங்கள் நானும் எப்படி வாழணும் என்பதை மாதிரியை வச்சுட்டு போனார். வேதம் சொல்கிறது 1 பேதுரு 2:21 நமக்கு அவர் மாதிரியை வைத்து போனார். ஹல்லேலூயா. மாதிரி. எபிரேயர் 3:1 எபிரேய ஆக்கியன் சொல்றார், இயேசுவை கவனித்து பாருங்க, இயேசுவை கவனித்து பாருங்க. அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி ஊழியம் செய்தார், எப்படி நன்மை செய்தார், எப்படி வாழ்ந்தார், கவனித்து பாருங்கள். கன்சிடர், லுக் அட் ஜீசஸ். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும், அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். அவர் எப்படி நடந்தார், அப்படி நம்ம நடக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய ஜெப வாழ்க்கையை பாருங்க, அவருடைய அன்பை பாருங்க, அவருடைய பரிசுத்தத்தை பாருங்க, அவர் எப்படி ஜனங்களை அணுகினார்னு பாருங்க, அவருடைய தியாகத்தை பாருங்க, அவருடைய தாழ்மையை பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்படுகிற முக்கியமான வேத பகுதி சுவிசேஷங்களுக்கு அப்பால் என்னன்னா, பிலிப்பியர் 2:5-11 இயேசுவுடைய பிறப்பை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. the incarnation of Jesus. அது அற்புதமான ஒரு வேத பகுதி. பவுல் அங்கே எழுதுகிற என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை உங்களுக்குள்ளாகவும் இருக்க கடவது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஏகமா அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இன் ஹியூமன் லைக்னஸ் வந்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபடிந்து கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். பிற்பாடு எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் அவருக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். இல்ல பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களுக்கு இருக்குது. அந்த பிலிப்பு சபையில பாத்தீங்கன்னா பிரச்சனை இருந்தது. சிலருக்குள்ளாக ஒற்றுமை இல்லாம இருந்துச்சு. மற்றவர்களுடைய காரியத்தை அவங்க நோக்காம இருந்தாங்க. ஆகவேதான் முதல் 4 வசனத்திலும் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் ஐனிக்கையால் சிந்திக்கையால் அந்த நபர்களுக்கு சொல்றாரு, ஒரே மனசா இருங்க, ஒற்றுமையா இருங்க, ஒரே சிந்தையா இருங்க, மற்றவர்களை மேன்மையாக நினைங்க. 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, 2 நாள்ல அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவை நோக்குவானாக. இயேசுவை கவனிச்சு பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை அவர் எங்க இருந்தாரு, எவ்வளவு இறங்கி வந்தாரு. பரலோகத்திலிருந்து என்ன பண்ணாரு, பூமிக்கு இறங்கி வந்தாருங்க. அவருடைய தாழ்மையை பாருங்க. நீங்க இறங்க மாட்டேங்கிறீங்களே, சேர்ல இருந்து இறங்க மாட்டேங்கிறீங்களே, கொஞ்சம் மேல இருந்து கொஞ்சம் கீழே இறங்க மாட்டேங்கிறீங்களே. இங்க இன்னைக்கு சர்வீஸுக்காரன் சொல்லலாம், வாழ்க்கையில கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, இறங்கி வர மாட்டேங்க. இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தாரியா, நீங்க ஒரு அடி கீழே இறங்க மாட்டேங்கிறீங்க. நின்னத்துல நிக்கிறீங்க, விரட்டு கௌரவத்துல. நான் யாரு, நான் ஏன் இறங்கணும் அப்படி நிக்கிறீங்க. இயேசுவை பாருங்க.
அல்லேலூயா. கொஞ்சம் இறங்கி வந்தா நிறைய பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும் வாழ்க்கையில. இயேசுவை கவனிச்சு பாருங்க. அவர் தாழ்த்தின condition, he humbled himself till the point of his death on the cross. சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினாராம். அவருடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போனார். அவருடைய பிறப்பு ஏன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால், அவரை நீங்க கவனிச்சு பார்க்கணும். அடிக்கடி சுவிசேஷத்தை வாசித்து பார்க்கணும். எப்படி அவர் ஜெபம் பண்ணார், எப்படி அவர் பரலோக தேவனை சார்ந்து வாழ்ந்தார், எப்படி அவர் வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், எப்படி தியாகம் பண்ணினார், எப்படி நேசித்தார், சத்துருக்களை நேசித்தார் அல்லவா, எப்படி அவருடைய போதனையை பாருங்க. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும்படியாக நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போனார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மாதிரியை வச்சுட்டு போனாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் மாதிரி நம்ம பின்பற்றணும். சும்மா கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு புத்தாடை போட்டுட்டு போறதில்ல, சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுல அர்த்தமே இல்லை. அவர் மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய மன்னிப்பை பின்பற்று. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, கொலோசர் 3:13, அவர் உங்களை நேசித்தது போல, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அவரை பார்க்கணும். ஹல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஹல்லேலூயா கடவுள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிற விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துமஸ், எத்தனையோ கிறிஸ்துமஸ் போயிருக்கலாம். உங்க வாழ்க்கையில இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை என்னன்னு சொன்னா, இந்த கிறிஸ்துமஸ்ல கேளுங்க, ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க, இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, சாபத்திலிருந்து விடுதலை தாங்க, மரண பயத்திலிருந்து விடுதலை தாங்க. கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய உங்க வாழ்க்கையில விடுதலை தருவார். பிசாசின் மேல வெற்றி உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை பார்த்து போனா போயிருவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏன்னா அந்த அதிகாரம் இயேசு நமக்குள்ள இருக்கிறார். ஆகவே பிசாசின் கிரியைகளை இயேசு சிலுவையிலே முடித்து விட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, இயேசுவை பின்பற்றுவோம், ஆண்டவருக்காக வாழ்வோம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். எழும்பி நிற்போமா?